உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மகா கும்பமேளாவில் பாசிமணி மாலைகளை விற்றுக் கொண்டிருந்த பெண் மோனாலிசா. அவர் அங்கு வருகை தந்த கேமராமேன் ஒருவரின் கண்ணில் சிக்க அவளின் அழகில் சொக்கி புகைப்படம் எடுத்தார். அந்த புகைப்படம் மகா கும்பமேளாவின் மணிமகுடமாக அமைந்தது. ஒரே இரவில் மோனாலிசா பிரபலமானார். அவரை தேடி கூட்டம் கூட்டமாக இளைஞர்கள், ஊடகங்கள், திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் என பல தரப்பட்ட மக்களும் வருகை தந்தனர். இதன் மூலம் அவர் இப்போது ஒரு நட்சத்திர பிரபலமாகிவிட்டார். மோனாலிசா சமூக ஊடகங்களிலும் தீவிரமாக உள்ள நிலையில் அடிக்கடி தனது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அதில் பகிர்ந்து கொள்கிறார். இதற்கிடையில் மோனாலிசாவின் முதல் இசை வீடியோ சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இந்த பாடல் வெளியான சில மணி நேரங்களிலேயே சமூக ஊடகங்களில் வைரலானது. இசை வீடியோ ஹிட்டான பிறகு மோனாலிசா விளம்பரத்துறையில் நுழைந்தார். தற்போது அவர் பல பிராண்டுகளுக்கு விளம்பரங்களை செய்து வருகிறார். ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் அவர் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளமாக பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நேர்காணல் ஒன்றில் பலர் நினைப்பது போல் நான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கவில்லை என மோனாலிசா கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.